السلام عليكم ورحمة الله وبركاته. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضي الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. عباد الله رجال الله أعينونا لوجه الله. عباد الله رجال الله أغيثونا لوجه الله. சங்கைக்கும் சிறப்புக்கும் உரிய குலபாக்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அருமை ஆன்மீக சொந்தங்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக சங்கைக்குரிய எனது முர்ஷித் நாயகம் அல்-ஆரிஃபு பில்லாஹ் ஆஷிகுர் ரசூல் நூருல் ஹுதா ஹதரத் ख्वाजा फ़हीमुल्लाह शाह चिश्तीउल क़ादिरी नक्शबंदी सोहरावर्दी सनूसी व खलीफ़े सलासिल अर्बईन मद्दल्लाहुल आली व दाम फ़ैलहुल मुतवाली அவர்களுடைய அன்பு நிறைந்த முகமன் சலாமினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முர்ஷித் அவர்களுடைய உடல்நிலை சூழ்நிலையாலே இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ள முடியாத சூழல். எல்லோருக்கும் சலாம் சொல்லுமாறு வசியத்து செய்தார்கள். அதை நான் உங்களிடத்தில் ஏற்றி வைத்திருக்கிறேன். கணியத்திற்குரிய இந்த சிறப்பான இந்த மஜ்லிஸில் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த குருநாதர் சில்சிலா ஹபீபியாவினுடைய சிகரம் நாயிபே குதுபே துஆலம் ஹதரத் ख्वाजा वजहुल्लाह शाह चिश्ती अल-क़ादिरी नक्शबंदी सोहरावर्दी सनूसी व खलीफ़े सलासिल अर्बईन मद्दल्लाहुल आली व दाम फ़ैलहुल मुतवाली क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़் அவர்களுடைய சிறப்பான உருஸ் முபாரக்கிலே நாம் இருக்கிறோம். பொதுவாக முர்ஷிதுடைய பெயரை சொல்லும்போது வஜ்ஹுல்லாஹ் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெயரை சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். முர்ஷித் அவர்களுடைய 40ஆம் நாள் ஃபாத்திஹா இங்கே நடக்கும்போது நம்முடைய சில்சிலா ஹபீபியாவினுடைய சிகரம் ஹதரத் பாக்கி பில்லாஹ் ஷா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்திருந்தார்கள். வந்து மஜ்லிஸில் இங்கே இருந்தார்கள். இருந்து மஜ்லிஸ் முடிந்து ஜியாரத்திற்கு வந்தார்கள். ஜியாரத்திற்கு வந்து என்ன செய்தார்கள் என்றால், ஹதரத் அவர்களுடைய மகன் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அப்போது பக்கத்திலே நம்முடைய ஹாஜி பாப்பா இருந்தார். அவருடைய பேர் என்ன? அப்துல் ரவுஃப். யாருடைய பேர் அது? குதுபே துஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேர். தன் முர்ஷிதுடைய பெயரை தன் பிள்ளைக்கு சூட்டினார்கள். பாக்கிபில்லா ஹதரத் நாயகம் கேட்டாங்க, ஹதரத்துடைய மகன் அங்கே யார் இருக்கிறாங்க? அப்போது பக்கத்திலே நின்றார் ஹபீப் ஹாஜி, உள்ளே இருந்திருப்பார். பாக்கிபில்லா ஹதரத் அவர்கள் ஹாஜி சாஹிபிடத்தில் சொல்லி துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க. நினைவு இருக்கிறதா? நீங்க துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், ஹதரத் நீங்க ஓதுங்கன்னு சொன்னார். ஹதரத் அவர்கள் துவா ஓதினார்கள். ஓதிக்கொண்டே வந்து
சாஹிபு ஹாதல் மகாம் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட இவங்க பேர் என்ன, அதனுடைய பேர் என்னன்னு கேட்டாங்க. வஜ்ஹுல்லா ஷா, ஹாஜா வஜ்ஹுல்லா ஷா மத்தலில்லஹுல் ஆலி வதாம ஃபைலஹுல் முத்தவாலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு ஒரு பாடம் கிடைத்தது. நம்ம இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் வச்சிருக்கிறோம். மத்தலில்லஹுல் ஆலின்னா ஹயாத்தா இருக்கும்போது சொல்லுவோம், கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்றால் வஃபாத்துக்கு பிறகு சொல்றோம். நாம் அப்படி ஒரு அடைமொழியை வைத்திருக்கிறோம். இரண்டுக்குமான பொருள் என்னவென்றால், மத்தல் இல்லஹுல் ஆலி, அல்லாஹ் அவர்களுடைய நிழலை நீளமாக்கி வைப்பானாக. அதுக்கு பொருள் மத்தல் இல்லாஹ் சொன்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல் லில், நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் அவனுடைய நிழலை எப்படி நீட்டி வைத்திருக்கிறான். யாருடைய? அல்லாஹ் அவனுடைய நிழல். அல்லாஹ்வுக்கு ஏற நிழல், அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கே நிழல் இல்லை என்று தானே சொல்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் நிழல் என்கிறானே எது? அதாவது நிஜம் ஒன்று, நிழல் ஒன்று. நிஜம் ஒன்று, நிழல் ஒன்று. நிழல் என்பது அந்த நிஜத்தை பிரதிபலிப்பது. ஃபைசுல் ஹபீப்ல நம்முடைய முர்ஷித் நாயகம் எழுதுகிறார்கள் லில் என்று. அதாவது ஒரு உதாரணம் சொல்வார்கள். வானத்தில் சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, கீழே ஆறு ஓடுகிறது அல்லது ஒரு சாக்கடை ஓடுகிறது. பார்த்தால் அந்த சாக்கடையில அந்த சந்திரன் தெரியுமா? தெரியும். இப்படி இருக்க இந்த சந்திரன் அசுத்தம் அடைகிறதா? முர்ஷிதுடைய கேள்வி. குத்பே ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கேள்வி ஃபைசுல் ஹபீப்ல. அதே நம்முடைய முர்ஷித் நாயகம் முத்தவல்லி அவர்கள் பலமுறை சொல்லி இருக்கிறார். அதனால அதே ஆறிலே ஆற்று தண்ணீரிலும் படும், சேற்று தண்ணீரிலும் படும். ஆனால் நிழல் தானே தவிர நிஜம் அல்ல. எனவே அசுத்தத்திலே படுகிற காரணத்தினாலே அந்த பூரண சந்திரன் அசுத்தப்படாது. எனவே நாம் தான் வித்தியாசத்தை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். முர்ஷித் நாயகம் ஃபைசுல் ஹபீப்ல எழுதுறாங்க. இப்ப நாம் இந்த விளக்கையெல்லாம் அணைத்து விடுவோம். அணைத்து விட்டால் அதற்கு பிறகு ஒளி இருக்கும். இந்த அறையில ஒளி இருக்கும். அந்த ஒளி எங்கே இருந்து வருகிறது? சூரிய ஒளி. சூரியனுடைய ஒளி நேரடியாக நமக்கு கிடைக்காத வகையில் மேலே அந்த சுவரில் இருந்து இன்னொரு சுவரில் ஏற்பட்டு ரிஃப்ளெக்ஷன் என்கிறோமே, அப்படி ரிஃப்ளெக்ஷன் அங்கிருந்து இங்கிருந்து வந்து இந்த மூடிய அறைக்குள்ளாலே வந்து விடுகிறது. எனவே இந்த அறையிலே இருக்கிற இந்த சூரியனுடைய ஒளியும் வெளியிலே நேரடியாக தெரிகிற அந்த ஒளியும் இரண்டும் ஒன்றா வேறா? இதுதான் கேள்வி. நம்முடைய முர்ஷித் நாயகம் குத்பே ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படித்தான் ஃபைசுல் ஹபீப்ல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அது வேறு, இது வேறல்ல. இதை இன்னொரு வகையில நமக்கு விளக்கி தருகிறார்கள். ஃபைசுல் ஹபீப்ல ஒரு விளக்கை பத்தி வைத்து ஒரு குடத்தை வைத்து மூடிவிட்டால் அந்த குடத்தில் 100 ஓட்டைகள் வைத்தால் 100 ஓட்டைகளின் வழியாக பார்த்தாலும் அந்த மெழுகுவர்த்தி தெரியும், அந்த வெளிச்சம் தெரியும். அந்த மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் 100 துவாரங்களின் வழியாகவும் வெளியே வரும். அந்த 100 மெழுகுவர்த்தியா அல்லது ஒன்றா? ஒளி வெளிவருவதற்கான வழிகள் 100, ஆனால் ஒளி ஒன்றுதான். மொத்தத்தில் நிஜம் என்பதும் நிழல் என்பதும் ஒன்றை விட்டு ஒன்று வேறுபட்டதல்ல. அதனால நம்முடைய முத்தவல்லி நாயகம் சொல்வார்கள், குத்பே ஆலம் ஹபீபுல்லா ஷா நாயகம் அவர்கள் சொன்னார்களாம், நான் பலமுறை என்னுடைய கண்ணாடியிலே என் முகத்தை பார்க்கிறேன், என் முகமே தெரிவதில்லை, முர்ஷிதுடைய முகம்தான் தெரிகிறது. என் முகத்தை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்களாம். என் முகத்தை நான் பார்த்து பல நாள் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் என்று அவர்கள் சொல்லித்தான் தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? அப்படி நிழல் என்பது அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தலில். அல்லாஹ் உங்களுடைய ரப் அல்லாஹ் தன்னுடைய நிழலை எப்படி நீட்டுகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு கேட்டா பார்த்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்கள்
ஆயத்துகள்ல வருகிறது. உதாரணமாக அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அஸ்ஹாபுல் ஃபீல் யானை கூட்டத்தாரை உங்களுடைய ரப்பு என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். யானை கூட்டத்தார் எப்போது நடந்தது? அப்ரஹாம் மன்னன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக வந்தது. எப்போது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சுமார் 50 நாட்களுக்கு முன்னாலே நடந்தது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 40 வருடங்களுக்கு பிறகுதான் குர்ஆன் அருளப்படுகிறது. அப்போது அல்லாஹ் கேட்கிறான், அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். அப்படியே நான் தான் பிறக்கவே இல்லையே, எங்கே பார்த்திருப்பேன் என்றா கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்ல, அதாவது அப்போது நீங்கள் இருந்தீர்கள் என்கிறான் இறைவன். அலம் தர நீங்க பார்க்கலையா அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் பிறக்கவில்லை, ஆனால் இருந்தீர்கள். இதாவது 50 நாட்களுக்கு முன்னாலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆது கூட்டத்தாரை உங்களுடைய ரப்பு என்ன செய்தான்? இறைவனாலே படைக்கப்பட்ட அந்த உருவம் இருக்கிறது, இன்னும் அதற்கு உயிர் கொடுக்கப்படவில்லை. அப்போது நான் நபியாக இருந்தேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் என்ற நபர் இன்னும் இல்லை. ஏன்? எப்போது ரூஹை கொடுக்கிறானோ அதற்கு பிறகுதானே மனிதன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய இந்திரிய துளி ஆணிலிருந்து முதுகந்தண்டிலிருந்து புறப்பட்டு ஒரு பெண்ணினுடைய கர்ப்பக்குவலரையில் நுத்ஃபாவாக இந்திரிய துளியாக போய் சேருகிறது. ثم خلقنا النطفة علقة, அந்த நுத்ஃபாவை அந்த இந்திரிய துளியை நாம் இரத்த கட்டியாக மாற்றுகிறோம். ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة, அந்த இரத்த கட்டியை சதையாக மாற்றுகிறோம். அதற்கு நாம் தசைகளை எலும்புகளை பூசுகிறோம். இப்படி அடுத்து என்ன செய்கிறோமோ அதை அல்லாஹ் சொல்லி வருகிறானே. அப்படி சொல்லுகிற இறைவன் ஒரு கட்டத்திலே சொல்கிறான், அன்ஃபுகு ஃபீஹி மிர் ரூஹி, நான் அதனுள் என்னுடைய ரூஹை ஊதுகிறேன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அன்ஃபுகு ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய ரூஹை ஊதுகிறேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்தால், மனிதன் உலகத்திலே பிறந்தால் அந்த மனிதன் தாயின் கருவறையிலே சதை கட்டியாக இருப்பான். ஆனால் அதிலே ஊதப்படுகிற அந்த ரூஹ் யாருடையது? அல்லாஹுடைய. ஹஜ்ரத் நம்ம ஃபத்தாஹ் ஹஜ்ரத் மௌலானா சொல்லும்போது ரூஹுடைய விஷயங்களை சொல்வார்கள் என்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களிடத்திலே கேட்பார்கள், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி மக்கள் உங்களிடத்திலே கேட்பார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நீங்க சொல்லுங்க அது என் இறைவனுடைய ஒரு ஏவல் சொல், அது ஒரு கட்டளை வாக்கியம். அதாவது மனிதன் உடல் முழுவதும் ஸ்கேன் பண்ணுவதற்கு இப்போது கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டனவே, முழுமையாக பார்த்துவிட்டு சொல்லட்டும் ரூஹ் உடலில் எங்கே இருக்கிறது, முழுமையாக பார்க்கட்டும் எங்கே இருக்கிறது. எந்த ஸ்கேனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் பெரியவன் நமக்கு அதை நம்முடைய முஸ்லிம்கள் சொல்லி இருந்திருக்கிறார். ஃபைசுல் ஹபீப்ல தாதா எழுதுறாங்க, ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை எழுதுகிறார். எப்படி? இன்னபில் ஜஸதி இப்னி ஆதமல முல்கா, மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. வஃபில் முல்கத்தி கல்பு, அந்த சதை துண்டில் கல்பு இதயம் இருக்கிறது. கல்புன்னு சொன்னா நாம நெஞ்சை பார்ப்போம், இல்லை அதல்ல. வஃபில் ஜஸதி கல்பு வஃபில் முல்கத்தி கல்பு, அந்த சதை துண்டிலே கல்பு இருக்கிறது, இதயம் இருக்கிறது. வஃபில் கல்பி ரூஹ், அந்த கல்பிலே தான் ரூஹ் இருக்கிறது. வஃபிர் ரூஹி நூர், அந்த ரூஹிலே ஒரு நூர் இருக்கிறது. வஃபின் நூரி சிர், அந்த நூரிலே சிர் ரகசியம் இருக்கிறது. வஃபி சிர்ரி அன, அந்த சிர்ரிலே நான் இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அப்படியானால் ரூஹ் என்றால் என்ன, நூர் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது என்பது நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். நம்ம முத்து ஹஜ்ரத் தான் சொல்லுவாங்க, பாப்பா நான் பேசுகிறேன், நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க,
இதுவே தப்லீக் ஜமாத்தா இருந்தால் எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. மூக்கு முட்டை உங்களுக்கு தந்துட்டாங்க முர்ஷித்மார்கள் சொல்லுவாங்க, மூக்கு முட்டை உங்களுக்கு தந்துட்டாங்க, அதனால உள்வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒஃபி சிர்ரி, ஆனா அந்த சிர்ருக்குள் நான் இருக்கிறேன். அதையும் ஹதரத் நாயகம் சொல்லுவாங்க. இன்சான் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அலிஃப் நூன் சீன் அலிஃப். இன்சான் அலிஃப் நூன் சீன் அலிஃப் நூன். இதுல இந்த அலிஃப் நூன் அன, நடுவுல சீன் சிர், இங்க திரும்ப அன. அலிஃப் நூன் நடுவுல சீன், திரும்ப அலிஃப் நூன் அன. இந்த அன மனிதன் சொல்கிற அன என்கிற நான், அது அல்லாஹ் சொல்கிற நான் என்கிற அன. இரண்டுக்கு நடுவுல ஒரு சிர். எனவே மனிதன் தன்னுடைய அனாவை அந்த அனாவில் ஃபனாவாக்கி விட்டால் அதுக்கு பிறகு இருப்பது யார்? அவன்தான். இதைத்தான் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே உங்களிடத்தில் இவர்கள் ரூஹை பற்றி கேட்பார்கள், நீங்கள் சொல்லுங்கள் அது அல்லாஹ்வினுடைய ஒரு வாக்கு. மனிதனுக்கு எப்போது அது தெரியும்? தனக்குள்ளே இருந்தது என்பது எப்போது தெரியும்? ரூஹு போகும்போது தான் தெரியும், இருக்கும்போது தெரியாது. ரூஹு போகும்போது ரூஹு புறப்பட்டு வந்து அந்த கழுத்து பகுதியிலே நின்று வரகரா, அதுதான் தௌபாவினுடைய வாசல். அல்லாஹ் தஆலா தௌபாவினுடைய வாசலை நமக்கு அடைப்பதற்கு முன்னாலே நம்மை மன்னித்து விடுவானாக. அதை தாண்டியதற்கு பிறகு மனிதனால பேச முடியாது. அப்போது அந்த ரூஹ் வெளிப்பட்டு போகும், தன்னிலிருந்து வெளிப்பட்டு போகும். அப்படி போகும்போதுதான் மனிதன் பார்ப்பான், ரூஹ் போகிறது, இத்தனை நாள் இங்கே தானே இருந்திருக்கிறது, நான் அதை பார்க்கவில்லையே. நான் 60 வருடம் வாழ்ந்தேனே, 70 வருடம் வாழ்ந்தேனே, 80, 90, 100 வருடங்கள் வாழ்ந்தேனே, இத்தனை நாளும் நான் பார்க்கவில்லையே, இப்போது போகிறதே என்று மனிதன் அதை பார்ப்பான். அதனால தான் பார்வை நிலை குத்தி நிற்கிறது. எனவே உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் முதலில் அவருடைய கண்களை கசக்கி மூடுங்கள். கண்களை கசக்கி மூடுங்கள். ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது? கண்களை கசக்கி மூடுங்கள். ஏனென்றால் அவர் பார்வை நிலை குத்தி நிற்கிறது. பார்வை எதை தொடர்கிறது? கடைசியாக அவர் எதை பார்த்தார்? ரூஹை தானே. இவ்வளவு காலம் உள்ளே இருந்து எனக்கு தெரியாதே என்று அதிசயித்து போய் பார்த்தார். அப்படியே பார்வை நின்று போய் விடுகிறது. அதனால அது உள்ளே இருக்கும் போதே பார்ப்பதற்கு கற்றுத்தந்தவர்கள் நம்முடைய முர்ஷித்மார்கள். அப்படி பார்ப்பதற்கு யாராவது ஒரு சும்மா இருக்கிறார், அப்படி இருக்கும்போது இப்படி எதையாவது இப்படி மேலே பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நம்ம பெரியவர்கள் முன்னால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன பார்வை பார்க்குறான்னு கேட்பாங்க, என்ன மேராஜ் பார்வை பார்க்குறான்னு கேட்பாங்க. என்ன யாராவது ஒரு உட்காந்து எதையோ சிந்தித்து கொண்டு அப்படி மேலே பார்த்து கொண்டு இருக்கிறார், விட்டத்தை பார்த்து கொண்டு அப்படியே இருக்கிறாருன்னா என்ன மேராஜ் பார்வை பார்க்குறான்னு கேட்பாங்க. வேறொன்றும் இல்லை, மேராஜ் என்றால் இறை தரிசனம். மேராஜ் என்றால் இறை தரிசனம். அப்படி பார்ப்பதுதான் மேராஜ். அப்படி பார்ப்பதுதான் மேராஜ். அதாவது அப்படி ரூஹ் போகிறதே, அந்த ரூஹை தான் பார்த்தார். அந்த ரூஹை தான். இப்போது அந்த ரூஹ் யாருடையது? அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபுஹு ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய ரூஹை தான் நான் ஊதினேன் என்கிறான். அப்ப உலகம் முழுவதும் இருப்பதெல்லாம் யாருடைய ரூஹ்? அல்லாஹ்வுடைய ரூஹ் தான். அல்லாஹ்வுடைய ரூஹ் மொத்தம் எத்தனை? ஒன்றுதானே. அது எத்தனை பிண்டங்களிலே இருக்கட்டுமே, எத்தனை உடலிலே இருக்கட்டுமே, ஒன்றுதான். அதுதான் அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அங்கே எங்கிருந்தாலும் ஒன்றுதான் இருக்கிறது. அந்த ஒன்றுதான் இருக்கிறது, அந்த ஒன்றுதான் இருக்கிறது. எனவே அந்த ரூஹை குறித்து நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. அதை பற்றிய அறிவு உங்களுக்கு கொஞ்சமாகவே தவிர தரப்படவில்லை. ரூஹை பற்றிய அறிவு கொஞ்சமே தவிர உங்களுக்கு தரப்படவில்லை என்பது ஒரு பொருள். ஒமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களில் சில பேருக்கே தவிர தரப்படவில்லை. ஒன்று கொஞ்சமாகத்தான் தந்திருக்கிறான் என்றும் பொருள், அல்லது கொஞ்சம் பேருக்குத்தான் தந்திருக்கிறான் என்றும் பொருள். ஒமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, கொஞ்சம் பேருக்கே தவிர கொடுக்கப்படவில்லை.
இதை வைத்து சில பேர் தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அதை பற்றிய ரூஹை பற்றிய அறிவு உங்களுக்கு கொஞ்சமே தவிர தரப்படவில்லை, நிறைய உங்களுக்கு நான் தந்திர இல்லை, கொஞ்சமாகத்தான் தந்திருக்கிறேன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்வதாக சிலர் தவறாக தஃசீர் செய்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியை நீங்க சொல்லுங்க, யார் கேட்டாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, வமா ஊதீதும் மினல் இல்மி, தும்னு சொன்னா உங்களுக்குன்னு சொல்லுங்க, கேட்டவங்கள்ட்ட, எனக்கல்ல, எனக்கு முழுமையாக அல்லாஹ் தந்திருக்கிறான், கேட்டவர்களை பார்த்து சொல்லுங்கள், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு தரப்பட்டிருப்பது கொஞ்சம் தான், அல்ல உங்களிலே சில பேருக்கு தான் தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி அந்த ரூஹை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, கொஞ்சமே தவிர தரப்படவில்லை அல்லது கொஞ்சம் பேருக்கே தவிர தரப்படவில்லை. மொத்தத்தில் ஒரு செய்தி உறுதியாகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபுஹு ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை நான் ஊதினேன். எனவே அங்கே இருந்த ரூஹ் யாருடையது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதப்பட்ட ரூஹ் யாருடையது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதப்பட்ட ரூஹை அல்லாஹ் அன்ஃபுஹு ஃபீஹி மிர் ரூஹி, என் ரூஹை ஊதினேன் என்கிறான். இங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னர் நான் நபி என்கிறார்கள். அந்த ரூஹ் எங்க உள்ளது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹை ஊதுகிறான், என் ரூஹை என்று. இனி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகுதானே மனிதர்கள் நாம், அதற்கு பிறகுதானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்தார்கள் என்றுதானே நாம் நம்பி இருக்கிறோம். அதுதானே நம்முடைய ஈமான், அதுதானே நம்முடைய அகீதா, அதுதானே நம்முடைய யகீன். இங்கே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குன்து நபியன் வ ஆதமு பைனல் ஜஸதி வ ரூஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியிலே இருந்தார்களே, அப்போதே நான் நபியாக இருக்கிறேன். அப்போது நபியாக இருந்தால் அது என்னவாக இருந்தது? அந்த ரூஹை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளாலே நான் ஊதினேன் என்கிறான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளாலே ஊதப்பட்ட அந்த ரூஹ் எது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு நம்முடைய முர்ஷித்மார்கள் சொல்லுகிற போது, இன்ன ஃபில் ஜஸதி இப்னி ஆதம் லமுதுகா வ ஃபில் முதுகதி கல்ப் வ ஃபில் கல்பி ரூஹ் வ ஃபில் ரூஹி நூர் வ ஃபில் நூரி சிர் வ ஃபில் சிர்ரி அன, அந்த அன நானாக இருக்கிறேன் என்று நம்முடைய குத்பேது ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைசுல் ஹபீபிலே இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய முத்துநாயகம் முர்ஷித் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போது வாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறானே, அலம் தர இலா ரப்பிக்க கைஃப மத்தல், உங்களுடைய ரப்பு, உங்களுடைய அவன் தன்னுடைய நிழலை நீட்டியது எப்படி என்கிற போது, அப்படி நீட்டப்பட்ட நிழல்கள் தான் உலகெல்லாம் வியாபித்திருக்கிற வழிமார்கள், உலகெல்லாம் வியாபித்திருக்கிற வலிமார்கள் அவர்கள். அதனாலே தான் நாம மத்தல் இல்லஹுல் ஆலி, யா அல்லாஹ் எங்களுடைய முர்ஷித் நாயகம் அவர்களுடைய நிழலை நீ நீட்டி வைப்பாயாக என்று சொன்னால், அவர்களுடைய இருப்பை நீ நிலப்படுத்துவாயாக என்றால், அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகு மத்தல் இல்லஹுல் ஆலி சொல்லக்கூடாது என்கிற பொருளில் அல்ல, மாறாக அவர்கள் மறைந்தும் வாழ்கிறார்கள், மறைந்தும் வாழ்கிறார்கள். அதனாலே தான் நம்முடைய வாகிபில்லாஹ் ஹஜ்ரத் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க நின்று துஆ ஓதும் போது, ஹஜ்ரத் காஜா வஜ்ஹுல்லாஹ் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மத்தலில்லஹுல் ஆலி வதாம ஃபைலஹுல் முத்தவாலி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் னு சொல்லி ஓதி முடித்து விட்டு அதோட விட்டுற இல்லை, ஹாஜி சாஹிப் திரும்ப நீங்க ஓதுங்கன்னாங்க. அவர்கள் துஆ ஓதி முடித்து விட்டதற்கு பிறகும் கூட அவங்களே ஓத சொல்லி அவரும் ஓதினார்கள், துஆ ஓதினார்கள். எனவே மத்தலில்லஹுல் ஆலி என்பது இறைவனுடைய நிழல்கள். எனவே நமக்கு இருப்பு இறப்பு என்பது கிடையாது, இருந்தார்கள் மறைந்தார்கள் என்பது கிடையாது, இருக்கிறார்கள் என்பதுதான், இருக்கிறார்கள் என்பதுதான் காரணம். அவர்களுக்காகத்தானே எல்லாமும் படைக்கப்பட்டது,
வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோலங்கள், அண்டம் எல்லாமும் யாருக்கு படைக்கப்பட்டது? லௌலாக லமா ஹலக்துல் அஃப்லாக். நாயகமே, நீங்க இல்லையானால் எந்த கோலங்களையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னானே. அல்லாஹ் அப்படித்தானே சொன்னான். சீரா புராணத்திலே சமல் உமர் புலரப்பா சொல்வார்களே, எப்படி கலைமறை முஹம்மதனும் காரணம் இல்லையாக, அந்த முஹம்மது என்கிற காரணம் இல்லை என்றால் இந்த காரியம் எல்லாம் இல்லை. அவர்களுக்காக படைக்கப்பட்டதுதான் வானம், அவர்களுக்காக படைக்கப்பட்டதுதான் பூமி, அவர்களுக்காக படைக்கப்பட்டதுதான் அண்ட சராசரங்கள் எல்லாமும் இருக்கிறது. சூரியன் ஒளி சிந்திக் கொண்டிருக்கிறது, நிலவு ஒளி சிந்திக் கொண்டிருக்கிறது, இரவும் பகலும் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் வஃபாத்தாகி விட்டார்களா என்ன? இல்லை, அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக படைக்கப்பட்ட வஸ்துக்களே இருக்கிற போது அவர்கள் எப்படி போய்விடுவார்கள்? அது நிச்சயமாக இல்லை. இருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அன்றைய தினம் அந்த பொழுதிலே சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூழ இருக்கிற சஹாபிகளுக்கு அதை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிகாலை வேளை ஃபஜ்ருக்கு பிறகு லுஹாவுடைய வேளையில் இந்த உலகத்தை விட்டு துறந்து விடுகிறார்கள். அன்றைய காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருந்ததை அவர்கள் தன் அறையிலிருந்து திரையை நீக்கி சஹாபிகள் சுபஹ் தொழுவதை பார்த்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரை நீக்கி அப்படி பார்க்குறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 17 வக்து தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரல. யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நல குறைவு காரணமாக பள்ளிவாசலுக்கு வரவில்லை. இந்த 17 வக்து தொழுகை யார் நடத்துகிறார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் இமாமாக நின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றைய தினம் ரபியுல் அவ்வல் பிறை 12 ஃபஜ்ர் தொழுகை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டினுடைய திரையை நீக்கி பார்க்கிறார்கள். பார்த்தால் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது சஹாபிகள் கிபிலாவை முன்னோக்கி தக்பீர் கட்டி நின்று தொழுது கொண்டிருந்த சஹாபிகள் திரும்பி பார்க்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்றவுடன் தொழுகையிலே கிபிலாவை முன்னோக்கி நின்ற அனைத்து சஹாபிகளும் அப்படியே திரும்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்க்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் 17 வக்து தொழுகைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வரல. அவர்களை பார்க்காமல் இருந்த அந்த தோழர்களுக்கு இப்போது பார்த்தவுடன் தொழுகையை விட்டு போய்விடுகிற அளவிற்கான ஒரு சூழல் உருவான போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை விட்டுட்டாங்க. திரையை மூடிவிட்டார்கள். இங்க ஒரு விஷயம், அப்படியானால் தொழுகையிலே இருக்கிற போது கிபிலாவை விட்டும் நெஞ்சை திருப்பினால் அத்துணை சஹாபிகளுடைய தொழுகையும் பாத்திலாகி இருக்க வேண்டும். தொழுகையினுடைய சட்டம் அப்படித்தானே. அது எந்த ஷாஃபி மதஹபாக இருக்கட்டும், ஹனபி மதஹபாக இருக்கட்டும், தொழுகையில் இருக்கும்போது நெஞ்சம் நேராக முஸ்தக்பிலன் இலல் காபத்து ஷரீஃபா, காபத்துல்லாவை சிறப்பான காபத்துல்லாவை முன்னோக்கியவனாக என்று தானே தக்பீர் கட்டுகிறோம். முஸ்தக்பிலன் அல்லது முத்தவஜ்ஜிஹன், முன்னோக்கியவனாக. இப்படி இருக்க அதை விட்டு நெஞ்சம் திரும்பினால் தொழுகை முறிந்து போய்விடும். இங்கே ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே தான் இருக்கிறது. இந்த ஹதீஸ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எங்கே இருக்கிறது? மஸ்ஜித் நபவியில தொழுகக்கூடிய இடத்துல வீடு இருக்கிறோம். இப்போது ரவுலா ஷரீஃப் இருக்கிறது, அதுதான் அவர்களுடைய வீடு. நடுவிலே ஒரு வாசல், ஒரு திரை தான். அப்படியானால் சஹாபிகள் அத்தனை பேரும் கிபிலாவை விட்டு முகத்தை இப்படி திருப்பி விட்டார்கள். திருப்பினால் தொழுகை அத்தனை பேருக்கும் முறிந்திருக்க வேண்டும். முறிந்ததா? ஏன் இல்லை? விட்டு முகம் திருப்பினால், கிபிலாவை விட்டு நெஞ்சம் திருப்பினால் தொழுகை முறியும் என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஆனால் அதுதான் நமக்கு கிபிலா. கிபிலத்துல் வாஜிதி, கிபிலத்துல் வாஜிதி உல் மௌஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான மௌலி ஷரீஃபில் சின்ன துவா ஓதுகிறோம்ல, சுப்ஹான மௌலி ஷரீஃபினுடைய சின்ன துவால கிபிலத்துல் வாஜிதி உல் மௌஜூத், அதாவது நமக்கு மட்டும் கிபிலா இல்லை, வாஜித்னு சொன்னா அல்லாஹ், மௌஜூதுன்னா நாம, நமக்கும் அங்கேதான் கிபிலா, அல்லாஹ்வுக்கும் அதுதான் கிபிலா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது
காபத்துல்லா முன்னோக்கும் தலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி அல்லாஹ் மலக்குமார்களை எல்லாம் சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னான். எல்லாரும் சஜிதா செய்தார்கள். என்ன காரணம்? நம்முடைய இமாம்கள் எழுதுகிறார்கள், வேறொன்றுமில்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிபிலா, முன்னோக்கும் தலம். ஆனால் சஜிதா யாருக்கு என்றால் கானஃபி ஜபஹதிஹி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இலங்கிக் கொண்டிருந்த அந்த நூரே முஹம்மதுக்கு தான் சஜிதா. சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்ல. இப்போ நாம காபத்துல்லாஹை முன்னோக்கி சஜிதா செய்கிறோம். காபத்துல்லாஹை முன்னோக்கி சஜிதா செய்கிறோம். காபாவுக்கு சஜிதாவா? அல்லாஹ்வுக்கு சஜிதாவா? அல்லாஹ்வுக்கு தானே. நாம இங்கே இருந்து மேற்கு நோக்கி, இந்தியாவில் நாம இருக்கிறோம், மேற்கு நோக்கி தொழுகிறோம், தக்பீர் கட்டுகிறோம், சஜிதா செய்கிறோம். சரி, மக்காவிலே இருக்கிறவர்கள் எப்படி செய்வார்கள்? சரி, மதீனாவிலே இருக்கிறவர்கள் எப்படி சஜிதா செய்வார்கள்? மதீனாவிலே இருக்கிறவர்கள் மதீனாவிலிருந்து தெற்கு நோக்கி சஜிதா செய்வார்கள். ஏனென்றால் மதீனா ஷரீஃபிலிருந்து தெற்கே இருக்கிறது காபத்துல்லா, மக்கா. காபா எங்கே இருக்கிறது? மதீனா ஷரீஃபில் தெற்கே இருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தாங்களிலிருந்து நோக்கி சஜிதா செய்வார்களே தவிர சஜிதா காபத்துல்லாவுக்கு அல்ல. சஜிதா யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்னோக்கும் தலம், கிப்லா, சஜிதா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல் அன்வாருல் முஹம்மதி மின் மவாஹிபில் துன்யா என்கிற கிதாபிலே அல்லாமா முஹம்மது யூசுப் இப்னு இஸ்மாயில் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். எனவே சஜிதா யாருக்கு? அந்த கிப்லாவுக்கு தான். அந்த கிபிலாவுக்கு தான். அப்படி அங்கே சூழ இருந்த அத்துணை சஹாபிகளும் திரும்பினார்களே, ஏன் முடியவில்லை என்றால் யதார்த்தத்தில் நாம காபாவை முன்னோக்குகிறோம். காபாவுக்கு கிபிலா எது? காபாவுக்கு அல்லாமா மாதிஹுர் ரசூல் ஸதகத்துல்லாஹ் பார் ரலியல்லாஹு அன்ஹு வித்ரியா ஷரீஃபிலே எழுதுவார்கள், பிஹி கிபிலத்துல் அர்வாஹ், பிஹி கிபிலத்துல் அர்வாஹ், ரூஹுகளுக்குரிய கிபிலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபாவுக்கு கிபிலா. ஹாஜியும் அல்லாமா அஹமது ரிதா கான் ஃபாதிலே பரேலவி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், மதீனா ஷரீஃபில் ஹாஜிகள் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், கடை தெருக்களிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள், பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக, பொருள்களை வாங்குவதற்காக அப்படி சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நடந்து வேகமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆலா ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹாஜிகளே, என்ன இப்படி மதீனாவினுடைய மண்ணிலே கால்களை தட்டி தட்டி நடக்கிறீர்கள்? கவனமாக இருங்கள், வேறு வழி இல்லை. முடியுமானால் தலையாலே நடக்க வேண்டும், வேறு வழியிலே கால் வைத்து நடக்கிறோம். அதனால ஒவ்வொரு அடியும் மிருதுவாக எடுத்து வையுங்கள். ஏன் தெரியுமா? காபா கே கிபிலா தேக்கியே, காபாவுக்கு கிபிலா இங்கே இருக்கிறது. நீங்க மக்கால இருக்கும்போது பதமையாக இருந்தீர்களே, அதை விடவும் பன்மடங்கு இங்கே இருக்க வேண்டும். ஏன்? நீங்க எந்த காபாவை தவாப் செய்தீர்களோ அந்த காபாவினுடைய கிபிலா இங்கே இருக்கிறது. இது கிபிலா, நமக்கான கிபிலா. ஆனால் கிபிலத்துல் வாஜித், அல்லாஹ்வுக்கும் அது கிபிலா. எப்படி? சுப்ஹான மௌலி ஷரீஃபில் சின்ன துஆல ஓதுறோம். கோர்வை செய்தவர்கள் நம்முடைய இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோர்வை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. மக்காவில் இருக்கும்போது அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்று சொன்னால், அந்த ருக்குனுல் யமானிக்கு அந்த புறம் அங்கே இருந்து தொழுவார்கள். அப்படி முன்னோக்கி தொழுதால் காபாவை முன்னோக்கி தொழுததாகவும் ஆகும். அங்கிருந்து நேர வடக்கே தான் மதீனா ஷரீஃப் இருக்கிறது. அதை தாண்டி வடக்கே தான் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. மொத்தத்தில் அங்க நின்று தொழுதால் எல் காபா, மதீனா ஷரீஃப், மஸ்ஜிதுல் அக்ஸா இப்படி எல்லாம் முன்னோக்கும் தலமாக இருக்கும். ஆனா மதீனா ஷரீஃபுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழ வேண்டுமானால் காபத்துல்லா பின்பக்கம் வந்துடும். காபத்துல்லா பின்னக்கு வந்துவிடும். அப்போது காபாவை முன்னோக்கி தொழவில்லை. எதை முன்னோக்கி தொழுதார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதார்கள்.
ஒரு நாள் 2 நாள் அல்ல, 17 மாதங்கள். 17 மாதங்கள். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருப்பம், பிரியம் இருந்து கொண்டே இருந்தது. என்ன விருப்பம் என்று சொன்னால், காபத்துல்லாவை முன்னோக்கி தொழணுங்கிறது அவங்களுக்கு ஆசையாக இருந்தது. அதனால தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிற போதே தன் முகத்தை உயர்த்தி உயர்த்தி பார்ப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்களா, அல்லாஹ் அதை சட்டத்தை மாற்றி காபத்துல்லா முன்னோக்கி தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றானா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 மாதம், 2 மாதம் இப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறது. சுமார் 17 மாதங்கள் கடந்து விட்ட பிறகு மஸ்ஜித் மதீனா ஷரீஃபில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று இருக்கிறது, 2 கிபிலாவுடைய பள்ளிவாசல். மதீனா ஷரீஃபில் சென்றவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபை தருவானாக. மதீனா ஷரீஃபுக்கு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அங்கே குபா மஸ்ஜிதில் கிப்லத்தைனில் போய் சென்று தொழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு திரும்பவும் திரும்பவும் தருவான். அப்படி நம்ம கிப்லத்தைன் மஸ்ஜிதில் போய் பார்த்தா தெரியும், 2 குப்பா இருக்கும். அங்கே வைத்து தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், அன்றைய தினம் ஷபே பராஅத்துடைய நாள், அன்றைக்கு பராஅத்துடைய நாள், அன்று அசர் தொழுகை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அது பராஅத்துடைய நாள்னு சொல்லி தஃப்சீர் இப்னு கதீர்ல இருக்கு. தஃப்சீர் இப்னு கதீர்ல இந்த செய்தி இருக்கிறது. இப்போது அந்த தஃப்சீர் வருகிற தஃப்சீரிலே இல்லை, எடுத்து விட்டார்கள். ஆனால் தஃப்சீர் அல் குர்ஆனில் அலீம் என்று இந்த இப்னு கதீர், இப்போ வருவதெல்லாம் முக்தஸர் இப்னு கதீர், சுருக்கப்பட்ட இப்னு கதீர் தான் இப்போ வருது. இதனுடைய முழு பகுதி இருந்தது சென்னையில் ஜமாலியா மதரசாவில் நான் ஓதும்போது, அந்த மதரசாவில் அந்த கிதாப் இருந்தது, அதிலேயே பார்த்த செய்தி. இது எதற்காக என்றால் பதிவு செய்வதற்காக சொல்கிறேன், உலமாக்களுக்கு ரொம்ப செய்தியாக தேவையான செய்தியாக இருக்கட்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்னு கதீரில் இந்த செய்தி இருக்கிறது. பராத்துடைய நாள் அசர் தொழுகை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழும்போது, ஒன்று மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் அல்லது மஸ்ஜித் நபவி, 2லே 1. ஆனால் கிப்லத்தைன் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அப்படி தொழுது கொண்டு இருக்கிற போதுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே நீங்கள் முகத்தை வானத்தின்பால் உயர்த்தி உயர்த்தி நீங்கள் பார்ப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கத் நரா, திட்டமாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலனு வல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா, ஃபலனு வல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா. நபியே, நீங்க எதை விரும்புகிறீர்களோ அல்லாஹ்வை முன்னோக்கி தொழுங்கள். காபத்துல்லாஹ் முன்னோக்கி கண்டு ஒத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லல, கிப்லத்தன் தர்லாஹா, நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை முன்னோக்கி தொழுங்கள். அப்படி சொல்லும்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்தவாறே காபத்துல்லாஹ்வை முன்னோக்கி திரும்பிக் கொண்டார்கள். சரி, இதில் நமக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், இதை சொல்வதற்கு எதற்கு 17 மாதங்கள்? நீங்கள் விரும்புகிறதை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்வதற்கு ஏன் 17 மாதங்கள்? சூஃபியாக்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். வேறொன்றும் இல்லை, அந்த ஆயத்திலேயே அதற்கு விளக்கம் இருக்கிறது. கதுன்னு சொன்னா திட்டமாக பொருள். திட்டமாக என்றால் உறுதியாக, இன்னங்கிற மாதிரி கது. அதுலயும் கது என்பதற்கு பிறகு நஹு அரபியினுடைய இலக்கண பிரகாரம் கது என்பதற்கு பிறகு ஒரு மாதியான சொல், கடந்த கால வினை சொல் சொல்லப்பட்டால் அது இன்னும் உறுதி என்று அதற்கு அர்த்தம் அரபியினுடைய கிராமர். சரி, அல்லாஹ் சொல்கிறான், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே நீங்கள் வானத்தன்பால் உங்கள் முகத்தை உயர்த்தி நீங்கள் பார்த்ததை உங்கள் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதாவது நீங்க முகம் உயர்த்தி உயர்த்தி பார்க்க, அந்த முகத்தை பார்ப்பதற்காகவே இறைவன் காலத்தை தாமதப்படுத்தி வைத்தார். கிப்லத்துல் வாஜிதி வல் மௌஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாஜித் அல்லாஹ்வும் அவர்களைத்தான் முன்னோக்கி கொண்டிருக்கிறான். கிப்லத்துல் வாஜிதி வல் மௌஜூத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைர், அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். எல்லாம் நம்முடைய சங்கைக்குரிய முர்ஷித் நாயகம் அவர்களுடைய அருள் நிறைந்த அந்த பாக்கியங்கள், அவர்களுடைய திருத்தலங்களிலே அவர்களுடைய முபாரக்கான வாயிலிருந்து அவர்கள் உமிழ்ந்த எச்சுக்களை நாம் உண்டதால் அதை நாம் உண்டதால் அதனுடைய பரக்கத்துகள் அல்ஹம்துலில்லாஹ். அதனாலே அவர்கள் மத்ததுல்லஹுல் ஆலி, இறைவனுடைய நிழலாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள், இன்றும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதற்கு, அவர்களை குறித்து சொல்வதற்கு சில செய்திகள் இருந்தாலும் கூட நேரம் முடிந்து போய்விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ருலில்லாஹ். சிறப்பான இந்த முபாரக்கான இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். சிறப்பான இந்த மஜ்லிஸிலே எப்படி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம், அதுபோல
நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே நம்முடைய முர்ஷித்மார்களுடைய கொடியினுடைய நிழலிலே நாளை மஹ்ஷரில் நாம் ஒன்று போல் ஒற்றுமையாக சூழ இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த முபாரக்கான இந்த சில்சிலாவினுடைய உண்மையான ரகசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆழியிலே இந்த கடலிலே கலந்து விடக்கூடிய இந்த நூறானியத்தான இந்த கடலிலே கலந்து விடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.